ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோங்கிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்ப்போம். அவங்களாம் வந்து வீடியோஸ் போடுறது பார்த்தாவே நமக்கே ஆசையா இருக்கும். என்னடா இப்படிலாம் பண்றாங்களே, நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். ஆனா வந்து அவங்க பண்ற மாதிரி எக்ஸாக்ட் ரியாலிட்டி நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்குற முன்னாடி பேசிக்கா யூடியூபர்ஸ் போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது நமக்கே ஆசையா இருக்கும் இவங்க மாதிரி நம்ம வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனா எக்ஸாக்ட் ரியாலிட்டியில நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி இருக்காது. நீங்களும் ஒரு யூடியூபராக விரும்புறீங்களா? ஸோ அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு தாங்க. சோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அண்ட் மேக் ஷூர் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிறீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. I got some dirty shit to pick up at the dry cleaner. I got a tidy bitch to pick up, I got love Selena. Shawty hop up in the whip, but I ain't never seen her. Shawty love the way I whip it in. இந்த விஷயம் தேவை அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லார்ட்டையும் ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. நம்ம பல வீடியோஸ் எடுத்திருப்போம். ஆனா நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி ஆகட்டும் சரி, இல்லை வீடியோ குவாலிட்டி ஆகட்டும் சரி, ஷேக்ஸ் இருக்கும், இல்லை ஆடியோ வந்து சரியா விழுந்திருக்காது. ஆனால் ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் நான் கொண்டு வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரு கிளாரிட்டியும் ப்ளஸ் ஆடியோ தான் ரொம்ப முக்கியம். ஆடியோ பலமாக இருந்தால் மட்டும்தாங்க நம்ம வந்து நல்லா அந்த வீடியோஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா BOYA BYDM100 அப்படிங்கிறது தான். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை ஒரு செல்ஃபி ஸ்டிக். இந்த செல்ஃபி ஸ்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டோடும் வருது, அதே மாதிரி உங்களுக்கு செல்ஃபி ஸ்டிக்கோடும் வருது. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. BOYA எழுதிருக்கு, லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மைக். இது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள். டைப் சி போர்ட்டோட வந்திருக்கு, வித் நாய்ஸ் கேன்சலேஷனோட வந்திருக்கு. உங்களுக்கு உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்டீரியோ கண்டென்சர் மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது வருது. உள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள், சின்னதாக இருக்குது. இது ஃபோன்லேயே வந்து நமக்கு கூட டைரெக்டாக மாட்டிக்கலாம். இது எந்த ஒரு பேட்டரி நமக்கு தேவையில்லை. ஃபோனில் மாட்டினோடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்திங்கன்னா அது இன்டோருக்கும் கொடுத்துருக்காங்க. அது அழகாக வந்து BOYAன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா அவுட்டோர், சும்மா புதுசுன்னு பூனை முடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து அவுட்டோருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வித்தவுட் மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வித் மைக்கோட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் இருக்கிற ஆடியோ டிஃப்ரென்சஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்னென்னு தெரிய வரும். ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த செல்ஃபி ஸ்டிக் வித் ஸ்டாண்ட். எஸ். ஸோ இதில் அழகாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மாட்டிக்கலாம். மொபைல் மாட்டிட்டு நம்ம அழகாக நம்ம என்ன கண்டென்ட் பேசணுமோ பேசலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூடூத்தோட வருதுங்க. நீங்கள் ஒரு ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ப்ளூடூத்தோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து எவ்வளோ லாங்கில் இருந்து வேணாலும் நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷாட், வீடியோ ஷாட் எடுக்கலாம். ஸோ பாருங்கள், நான் இப்போ இந்த இது கிளிக் பண்ணி தான் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அங்கே நின்னாலும் நான் வந்து இங்கிருந்து கிளிக் பண்ணாலே வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். இப்போ நான் பாருங்கள், இப்போ பாருங்க, நான் இந்த செல்ஃபி ஸ்டிக்கோடைய நான் க்ளோஸ் அப்ல வச்சு தான் பேசிட்டு இருக்கேன். இதே வந்து நீங்க லாங் ஷாட் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே இப்படி வச்சு கூட நீங்கள் லாங் ஷாட்ல எடுக்கலாம். ஸோ இது வந்து இன்டோர், வீட்டுக்குள்ள வந்து நம்ம எடுத்துக்கிறது. இதே வந்து நம்ம அவுட்டோர்ல இதே மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். வித்தவுட் மைக், இது வந்து வித்தவுட் மைக்கில் இது ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அவுட்டோரில் இருக்கேன். ஸோ அவுட்டோரில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட மைக் குவாலிட்டி நீங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி போர்ட்டோட வருது. நம்மளுடைய ஃபோனுடைய சார்ஜ் போர்ட்லேயே வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ளக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஷூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மைக் ஆன் ஆயிரும். ஸோ நான் இப்போ பேசிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் தான் பேசிட்டு இருக்கேன். இதோட வாய்ஸ் குவாலிட்டி நீங்கள் இப்போ பாருங்கள். சரி, இதோடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் மதிப்புப்படி கிட்டத்தட்ட 1800 வருதுங்க. நான் வாங்கினதான் நான் வந்து யூடியூப்ல வந்து வீடியோஸ் போட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய ஓன் மொபைல்லே பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது, அதுலேயே கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி போடலாம். பட் அந்த மைக் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைக், அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சவுண்ட் குவாலிட்டி வந்து ரெக்கார்ட் பண்ணாது. இந்த மாதிரி ஒரு மைக் எடுத்து நீங்கள் வாங்கி போட்டால் மட்டும்தான் வந்து உங்களுடைய வீடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும், அடுத்தவங்களும் வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு மைக்
அப்புறம் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நீங்களும் வீலாக் பண்ணலாம். நல்ல கண்டென்ட்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து கண்டிப்பாக வளர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.